அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். காகத்திற்கு உணவு வைப்பதன் அவசியம் என்ன என்று இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நம் வீட்டில் மறைந்த முன்னோர்களின் சொரூபமாக காகமானது நம் வீட்டிற்கு தினமும் உணவு அருந்துவதை நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சிலர் தினமும் உணவு வைப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பு முதலில் காகத்திற்கு வைத்த பிறகே சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் உண்டு. காகம் என்பது சனி பகவானின் வாகனம். யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் என்றும் காகம் சொல்லப்படுகிறதுங்க. நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர். நமது முன்னோர்களின் ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வருவார்கள். அவ்வாறு வரும்போது காக்கை ரூபத்திலே வரும் என்று கூறப்படுகிறதுங்க. அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியம் என்று கருதப்படுகின்றது. இதை தினமும் செய்ய முடியவில்லை என்றால் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்கலாம். அப்போதுதான் அவர்கள் மனம் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். அவர்களின் ஆசியால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது. அதற்கு நன்றி செலுத்தும் பொருள்தான் தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சகோதரிகளே. இப்படி நாம தினமும் காக்கைக்கு உணவளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் அமைதியாக வாழலாம். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரனின் கெடுபலன்களில் இருந்து விடுபடுவதோடும் இறைவனின் பரிபூரண கருணையையும் அருளையும் பெறலாம். மேலும் ஏழரை சனி நடக்கும்போது காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையும். காகத்திற்கு உணவளிக்கும் போது அது நமது வீட்டை சுற்றி இருக்கும் பூச்சி புழுக்களையும் ஏதேனும் இறந்து கிடந்தாலும் அவற்றையும் அப்புறப்படுத்துகின்றது. இதனால் நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் நம்மை அதிலிருந்து இப்படி காகத்திற்கு நாம உணவளிக்கும் போது அது தனது கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து கொள்வதை நாம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது நாமும் காகத்தை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு அது காகமானது உணர்த்துகின்றது. காகத்திற்கு மிக்சர், திராட்சை, இனிப்பு, பிஸ்கட் போன்றவற்றை தாராளமாக வைக்கலாம். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் நமக்கு பிறக்கும். எல்லா பெண்களுமே அவரவர் வீட்டில் சாதங்கள் வடித்தவுடனே காகங்களுக்கு முதல் சோறு வைப்பது என்பது ரொம்பவும் சிறப்பு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காதீர்கள். அப்படி செய்வது ரொம்பவும் தவறுங்க. கையை கழுவி கொண்டு புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்பாகும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள், அவற்றை செய்ய முடியாதவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவது மிகவும் குடும்பத்திற்கு ஒரு நன்மையை தரும். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.